உங்க அனைவருக்கும் ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் நியூஸ் இருக்குது. இந்த மாதம் நம்ம சேனல்ல ஒரு மெகா கிவ்அவே நடத்த போறோம். இந்த கிவ்அவேல மொத்தம் 5 வின்னர்ஸ் இருக்காங்க. முதல் வின்னருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு அழகான கோல்ட் காயின். மற்ற 4 வின்னருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சில்வர் காயின். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்க இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லா வீடியோஸ்க்கு லைக் பண்ணணும், வீடியோஸை ஷேர் பண்ணணும், முக்கியமா தென் காமெண்ட் பண்ணி ஆக்டிவா இருக்கணும். ஸோ கைஸ், நம்ம சேனல்ல ஆக்டிவா இருங்க, என்கேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கான்டென்ட் அண்ட் கிவ்அவேஸ் வருது. டோன்ட் மிஸ் இட். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். காலேஜ் படிக்கும்போதே ஃப்ரீலான்சிங் மூலமா சம்பாதிக்கணும்னு ஆசையா? அதுவும் அடுத்த 30 நாள்ல உங்க முதல் 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஒரு தெளிவான பிளான் வேணுமா? அப்போ இது உங்களுக்கானதுதான். ஈஷான் சர்மா அப்படிங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் ஃப்ரீலான்சரோட அனுபவத்தை வச்சு நாமளும் எப்படி நம்ம முதல் படியை எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். 10,000 ரூபாய். இந்த நம்பர் பார்க்க சின்னதா தெரியலாம், ஆனா ஒரு ஃப்ரீலான்சரா இதுதான் உங்க முதல் வெற்றி, உங்க திறமைக்கு கிடைக்கிற முதல் அங்கீகாரம். இந்த முதல் 10,000 சம்பாதிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இத மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வளர்ச்சி அபாரமா இருக்கும். சரி, அப்போ நம்ம இலக்கு ரொம்ப சிம்பிள். அடுத்த 30 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்க ஃப்ரீலான்ஸ் சம்பளம் இருக்கணும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், உங்களுக்கு நேரம் கம்மியா இருக்கலாம், இல்ல முதலீடு செய்ய பெருசா பணம் இல்லாம கூட இருக்கலாம். கவலையே வேணாம், இந்த திட்டம் உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டதுதான். இதெல்லாம் உண்மையிலே நடக்குமான்னு நீங்க யோசிக்கலாம். இஷாந்த் சர்மாவோட கதையை கேளுங்களேன். செப்டம்பர் 2020ல அவரோட முதல் வருமானம் வெறும் 8,000 ரூபாய் தான். ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் சில மாசத்திலேயே 1,00,000 ரூபாய தொட்டுட்டாரு. ஒரு சின்ன தொடக்கம் கூட எவ்ளோ பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்ல. இது ஒரு பக்கா உதாரணம். ஓகே, அப்போ இந்த 30 நாள் சேலஞ்சை ஜெயிக்கிறதுக்கான நம்ம ரோட் மேப் இதுதான். முதல் படியை சரியா எடுத்து வைக்கணும். அப்புறம் முதல் வாரம் கத்துக்கிறதுக்கும் ரிசர்ச் பண்றதுக்கும், 2வது வாரம் நம்ம திறமைய காட்ட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும், 3வது வாரம் நாமளே வாய்ப்புகளை தேடி போகணும், 4வது வாரம் வாய்ப்புகள் நம்மள தேடி வர்ற மாதிரி செய்யணும். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல் படி. இங்கதான் நிறைய புது ஃப்ரீலான்சர்கள் தப்பு பண்றாங்க. முதல் ப்ராஜெக்ட்லயே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஒரு பெரிய இலக்க வச்சுடுறாங்க. ஆனா நம்ம முதல் இலக்கு ரொம்ப எளிமையானது. நம்மளோட முதல் கிளையண்ட், நம்மளோட முதல் அனுபவம், அந்த முதல் வெற்றிய பதிவு செய்யறது தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். இந்த 30 நாள் சவாலை நம்ம 4 வாரமா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரத்துக்கான அடித்தளம். முதல் வாரம் ஃபவுண்டேஷன், 2வது வாரம் கிரியேஷன், 3வது வாரம் அவுட்ரீச், 4வது வாரம் அட்ராக்ஷன். இப்படி ஒவ்வொரு படியா ஏறி மாச கடைசில நம்ம இலக்க கண்டிப்பா அடைவோம். ஓகே, நம்ம முதல் வாரத்துக்குள்ள போலாம். இந்த வாரம் தான் அஸ்திவாரம் போடுற வாரம். இங்க நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட மொத்த ஃப்ரீலான்ஸ் பயணத்தையும் ரொம்பவே சுலபமாக்கும். முதல் வாரத்துல உங்க வேலை இதுதான். முதல்ல எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு திறமை, அது வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம், கோடிங்கா இருக்கலாம், இல்ல கிராஃபிக் டிசைனா இருக்கலாம், அதை தேர்ந்தெடுங்க. அப்புறம் நேரா யூடியூப் போங்க. ஸ்கில் நேம் பிளஸ் மாஸ்டர் கிளாஸ்னு தேடி நல்லா கத்துக்கோங்க. அடுத்து நீங்க யாருக்கு வேலை செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. ஸ்டார்ட் அப்களுக்கா இல்ல கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கா? கடைசியா ஃபைவர், அப்வொர்க் மாதிரி இடங்கள்ல போய் மத்தவங்க என்ன வேலைக்கு என்ன மாதிரி சேவைகள் கொடுக்கறாங்கன்னு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இலக்க வாடிக்கையாளர்கள்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க யாருக்கு உங்க சேவையை கொடுக்க விரும்புறீங்கன்றதுதான். நான் எல்லாருக்குமே வேலை செய்வேன்னு சொன்னா அது கடைசில யாருக்குமே பிரயோஜனப்படாது. ஒரே நேரத்துல 2 முயலை துரத்துற கதை தான். அதனால உங்க கவனம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல இருக்கட்டும். சூப்பர்! முதல் வாரம் வெற்றிகரமா முடிஞ்சது. இப்போ 2வது வாரம் கத்துக்கிட்ட திறமைய எப்படி மத்தவங்களுக்கு காட்டுறது? அதுக்கு தான் போர்ட்ஃபோலியோ. ஆனா இங்கே ஒரு கேள்வி வரும், கிளையண்டே இல்லாம எப்படி போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது? இங்கதான் ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. உங்க திறமையை காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு உண்மையான கிளையண்ட் தேவையே இல்ல. நீங்களே உங்களுக்கு ஒரு கிளையண்டா இருங்க. ஒரு கற்பனையான பிராண்டை உருவாக்கி அதுக்கு லோகோ, வெப்சைட்னு பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய பிராண்டை எடுத்துக்கிட்டு அதை நீங்க எப்படி இன்னும் சூப்பரா மாத்துவீங்கன்னு செஞ்சு காட்டுங்க. இஷான் இதுக்கு ஒரு அட்டகாசமான உதாரணம் சொல்றாரு. நான் ஒரு லோகோ டிசைனரா இருந்தா விஸ்டாரா ஏர்லைன்ஸோட லோகோவை நானே ரீடிசைன் பண்ணி அதை ஒரு கேஸ் ஸ்டடியா மக்களுக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இது உங்க திறமையை மட்டும் காட்டாது, உங்க ஆர்வத்தையும் நீங்க எவ்ளோ யோசிக்கிறீங்கன்றதையும் சேர்த்து காட்டும். சரி, நீங்க செஞ்ச இந்த வேலையெல்லாம் எங்க போடுறது? டிசைனரா இருந்தா Behance, Dribbble இருக்கு. வீடியோ எடிட்டர்னா Vimeo, கோடரா இருந்தா GitHub, ஏன் நோஷன்ல கூட ஒரு சிம்பிளான போர்ட்ஃபோலியோ பேஜ் செஞ்சிடலாம். ஆனா பெஸ்டான வழி என்னன்னா உங்க பேர்ல ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறது தான். வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாய் செலவு தான் ஆகும், ஆனா அது உங்களை ரொம்ப ப்ரொஃபஷனலா காட்டும். ஓகே, இப்போ உங்ககிட்ட திறமை இருக்கு, அதை காட்ட ஒரு சூப்பரான போர்ட்ஃபோலியோவும் இருக்கு. இப்போ சும்மா உட்கார்ந்திருந்தா வேலைக்கு ஆகாது.
3வது வாரம் நாம தான் வாய்ப்புகளை தேடி போகணும். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் அவுட்ரீச். பாருங்க, 2 விதமான அணுகுமுறை இருக்கு. ஒன்னு, யாராவது என்னோட போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டு வேலை கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்னு, நாமளே நமக்கு பிடிச்ச கிளையன்ஸை தேடி போய் ஹாய், நான் உங்களுக்காகவே இதை செஞ்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்றது. இதுல எதுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, இந்த ஆக்டிவ் அவுட்ரீச்சை எப்படி செய்யறது? இதோ சிம்பிள் ஸ்டெப்ஸ். முதல்ல ஃபைவர், அப்வொர்க், லிங்க்டின்ல உங்க ப்ரொஃபைல பக்காவா ரெடி பண்ணுங்க. 2வது, உங்களுக்கு யார் கூட வேலை செய்யணும்னு ஒரு கனவு இருக்கோ அந்த கம்பெனிஸ், கிரியேட்டர்களை லிஸ்ட் போடுங்க. 3வது, Hunter.io மாதிரி டூல்ஸை பயன்படுத்தி அவங்க இமெயிலை கண்டுபிடிங்க. 4வது, இதுதான் கேம் சேஞ்சர், அவங்களுக்காகவே ஒரு சின்ன வேலையை செஞ்சு காட்டுங்க. கடைசியா அந்த வேலையோட சேர்த்து ஒரு பர்சனலைஸ்டான இமெயிலை அனுப்புங்க. சரி, 3வது வாரம் முழுசா முயற்சி செஞ்சோம், இன்னும் கிளையண்ட் கிடைக்கலையா? கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் இந்த 4வது வாரம் இருக்கு. இந்த வாரம் நாம அவங்கள தேடி போறதுக்கு பதிலா அவங்கள நம்மள தேடி வர வைக்க போறோம். அது எப்படி சாத்தியம்? உங்க திறமைகளை செயல்பாட்டுல காட்டுற மாதிரி கண்டென்ட் உருவாக்குறது மூலமாதான். நீங்க ஒரு வீடியோ எடிட்டர்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ற ப்ராசஸ ரெக்கார்ட் பண்ணி போடலாம். ஒரு ரைட்டர்னா ஒரு விஷயத்த எப்படி எழுதுனா நல்லா இருக்கும் ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். இது உங்க திறமைய நிரூபிக்கிறது மட்டும் இல்ல, அந்த துறையில நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்னு மத்தவங்களுக்கு காட்டுவோம். என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு யோசிக்கிறீங்களா? இதோ சில ஐடியாஸ். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய பிராண்டோட லோகோவை நீங்க ரீடிசைன் பண்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் போடலாம். ட்விட்டர்ல நீங்க செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட பத்தியும் அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்னு ஒரு த்ரெட் எழுதலாம். லிங்க்டின்ல ஒரு கற்பனையான பிராண்டுக்கு நீங்க எப்படி ஒரு முழு வெப்சைட்டை உருவாக்குனீங்கன்னு ஒரு பெரிய கட்டுரை எழுதலாம். இப்படி செய்யும்போது சரியான ஆட்களோட கவனம் உங்க மேல விழும். அப்போ நம்ம 30 நாள் பயணத்தோட சுருக்கம் இதுதான். முதல் வாரம் கத்துக்கிறோம், ரீசர்ச் பண்றோம். 2வது வாரம் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் வச்சு ஒரு தரமான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றோம். 3வது வாரம் நாமளே ஆட்கள் அணுகுறோம். 4வது வாரம் கண்டென்ட் மூலமா வாய்ப்புகளை நம்ம பக்கம் இருக்கிறோம். பாத்தீங்களா, எவ்வளவு சிம்பிளான நேரடியான திட்டம். இந்த 4 வார திட்டத்தை நீங்க சரியா பின்பற்றினா உங்க முதல் கிளையண்ட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது அதிர்ஷ்டம் இல்ல, இது ஒரு சிஸ்டம், ஒரு முறையான செயல் திட்டம். குறிப்பா காலேஜ் மாணவர்கள் கூட அவங்க படிப்புக்கு நடுவுலயே இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த 30 நாள் ஃப்ரீலான்சிங் சவாலை ஏத்துக்க நீங்க தயாரா? இனிமேலும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நாளைக்கே முதலடி எடுத்து வைங்க. இந்த பதிவை வெறும் தகவலா பார்க்காம உங்க முதல் வருமானத்துக்கான ஒரு செயல் திட்டமா பாருங்க. ஆரம்பிக்கலாமா? ஆன்லைன்ல வேலை பார்த்து மாதம் 50,000 வரை சம்பாதிக்கணுமா? அப்போ இந்த கோர்ஸ் உங்களுக்கு தான். இந்த கோர்ஸ்ல ஹை டிமாண்ட் 5 AI ஸ்கில் பேஸ்ட் ஒர்க்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் ஃபீஸ் $499 மட்டும்தான். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, உடனே பர்ச்சேஸ் பண்ணுங்க, earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பற்றிய மேலும் தகவலுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. பாய்.